அரோரா வந்து ரியா காதில வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயம் வந்து பிக் பாஸே வந்து கேட்டுருச்சு அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதே மாரி கம்ருதீன வந்து டோட்டலா வந்து டேமேஜ் பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரியா, பார்வதியும் கூட சேர்த்து. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரியா வந்து கடைசியா வந்து போகும்போது அதே மாரி துஷார் ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்கார் போல. ஸோ, 3 விஷயம் வந்து நடக்குது. வெளிய வந்து துஷார் பத்தி வந்து கேட்குறாங்க. துஷார் பத்தி ஏன் பேச வேணாம் சொல்ற? அவன் ஓகே இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, தயவு செஞ்சு பேசாத. பேசாதன்னா பேசாத. அதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அவன் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சானா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐ அம் ரூட்டிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கான். நான் உன்னை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு போல் துஷார். ஸோ அதை தவிர அதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து அவங்க பயங்கரமாக குஷி ஆகிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூவாக வந்து கரண்ட் பில் கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோட் வேர்டு வச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதாவது ஏதோ கோட் வேர்ட் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா. அதுக்கப்புறம் காதில் வந்து ரியா காதில் வந்து போய் அவங்க அரோரா வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பணப்பொட்டி எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி தான் ஏதோ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீ அதெல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் உடனே வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பணப்பொட்டிக்கு எய்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பணப்பொட்டி தூக்கிட்டு தான் அவங்க வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அமிச்சாலும் பணப்பொட்டி வேறு யாருக்காவது வந்து போகும். அரோரா வந்து பணப்பொட்டி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதிரி ஒரு பெனிஃபிட் யாருக்குமே இருந்திருக்காது. 50 டேஸ் ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே இருந்துட்டாங்க. இப்போ கூட வந்து பணம் அவங்களுக்கு அவங்க நினச்சதெல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிடும். அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வாரம் தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பணப்பொட்டி வந்து எடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா ரியா ஃபஸ்ட்டுருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சேஃப் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி. கடைசியாக வந்து வெளியே போகும்போது ரியா கிட்டே போய் கம்ருதீன் வந்து ஒரு தயங்கி கேட்குறாரு. எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பொண்ணுங்க கிட்டேருந்து தள்ளிடுங்க. அது எந்த பொண்ணுவாக இருந்தாலும் தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ கம்ருதீன் செம்ம டோட்டலாக வந்து இப்போ அப்செட்டாக வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு வெர்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.